Hindustan Educational Institutions. Admissions open. Family outing, airport எப்பவுமே நமக்கு fast track தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். பல்ல யாருமே இப்ப விளக்குறது இல்லைங்க. நான் விளக்குறதா? பல்லு விளக்குறது வேற, துளக்குறது வேற. ஓ அப்படியா? ஆமா, பல்ல வந்து தொட்டு துளக்கணும். இதான் ஆள் காட்டி வரல. எதுக்கு சொன்னாங்கன்னா இதை வச்சுதான் தொட்டு துளக்கணும். கையில தான் விளக்கணும். கையில விளக்க. நீங்க இங்க மேல பிரஷை வச்சு தேய்க்க எனாமல மேல போயிட்டே போயிடும். மேல எனாமல கீழே கீழேயே போயிட்டு இருக்கும். அப்புறம் ஆடத்தான் செய்யும், விளத்தான் செய்யும், பல்லாட்ட போய்த்தான் தேரணும். டீ காப்பிங்கிறது எங்க விளையுதுங்க? மலை பிரதேசம். ஊட்டி கொடைக்கானல் விளையுதா? அங்கதான் போய் சாப்பிடணும். அது உஷ்ணமான இலை. நமக்கு ஆவாரம் புட்டி, செம்பருத்தி புட்டி, தங்கு பூட்டி, இது மாதிரி மூலிகை டீயா இருக்குது. நம்ம ஊர்ல ஏதாவது டீ தூளே கிடைக்கணும் வச்சுக்க. ஆவாரம் பொறிச்சு அப்படியே வச்சிங்கன்னா டீ தூள் போச்சு அப்படியே டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். 72,000 நாடி நரம்பு பலமாக ஆவாரம் சாப்பிட்டீங்கன்னா, டீ காப்பி சாப்பிட்டீங்கன்னா 72,000 நாடி நரம்பு பலகீனமாகும். 10 தசவாயுக்கள் இருக்கு. பிராணன், அபானன், உதானம், சமானம், கூர்மன், நாகன், ஏகதத்தன், தனஞ்சயன். அப்ப இந்த 10 வாயுக்களையும் சமமா வச்சுக்க தெரிஞ்சவனால் மட்டும்தான் நோயிலிருந்து வெளிவந்து நோய் இல்லாம வாழ முடியும். உடம்புல மலக்கழிவு, சிறுநீர் கழிவு அப்படி கிடையாது. வேர்வை கழிவு மிக முக்கியம். வேர்வை கழிவு எல்லா உறுப்புலையும் இருக்கு. கருவேப்பிள்ளைன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுங்களா? பெண்களுக்கு கருப்பையில் இருக்கும் வெப்பத்தை தணிக்கும் இல்லை. அதனாலதான் கருவேப்பிள்ளைன்னு பேர் வச்சோம். நாம என்ன பண்றோம்? அந்த பக்கம் கருவேப்பிள்ளைய தூக்கி எறிஞ்சு போடுறோம். சமூகத்துல பலதரப்பட்ட மனிதர்கள் இருப்பாங்க. அதுல உண்மையிலேயே அதித்திறமைசாலிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா சமூகத்தால அடையாளம் காணாம ஓரமா ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை சில மாதங்களுக்கு முன்பாக பெயின்வுட்ஸால கண்டெடுக்கப்பட்டு எல்லோராலும் சுக்கு காஃபி தாத்தா என்று அன்போடு அழைக்கப்பட்ட நபர் தான் இப்ப நம்ம கூட சேர்ந்திருக்காரு. ஐயா வணக்கம். வணக்கம். இப்ப என்ன மாதிரியான சூழல் இருக்கு? மருத்துவ ரீதியா நீங்க அணுகக்கூடிய விஷயங்கள், மக்கள் என்ன மாதிரியான ஃபாலோ அப்ஸ்ல இருக்காங்க? தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. மக்கள் இன்றைய சூழ்நிலையில நோய்க்கு மருத்துவம் பார்க்க போதுங்கிறாங்க. ஆரோக்கியங்கிற விழிப்புணர்வு வேணும். இந்த ஆரோக்கியங்கிற விழிப்புணர்வு ஆன்மீகத்துல தான் இருக்கு. எப்படின்னா, இந்த 10 விரல் பார்த்துருக்கீங்களா? 10 விரல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எப்படின்னா, உயிர் ஒன்று, உயிருக்குள்ள லட்சம் கோடி செல்கள் இருக்கு. உடல் 2, பருவுடல், பூத உடல். தோஷங்கள் 3. இதே தமிழ்லயே 3 தமிழ், இயல், இசை, நாடகம், முத்தமிழ், அகார உகார நகாரம். 4 வேதங்களை அடிப்படையா வச்சுதான் இந்த உடலையும் அமைச்சு கொடுத்திருக்காரு பிரம்மா. 5 பஞ்சபூத சக்திகள் குறைபாடானா நமக்கு நோய் வரும். என்னென்ன பஞ்சபூத சக்தி? நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாசம். இப்படி சொல்றதை விட உங்களுக்கு ஒரு 5 எக்ஸாம் வைக்கிறாங்க வைங்களேன். 5 எக்ஸாம்ல 2 பாஸ் ஆகிட்டு 3 ஃபெயில் ஆகினா என்ன அர்த்தம்? அந்த மெத்தேடு தான் இந்த உடம்போட ரிசல்ட் கொடுக்குது. அப்ப 5 பஞ்சபூத சக்திகளை சரி பண்ணணும். அப்புறம் 6 ஆதாரங்கள், 6 சுவைகள்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த 6 ஆதாரங்கள், 7 சக்கரங்கள் உடம்புல இருக்கு. மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்புரம், அநாகதம், விசுத்தி, ஆக்தி, சகஸ்தரத்தலம். அதுக்கப்புறம் இன்னும் தூரிதம், துரியாதீதம்னு நிறைய இருக்கு. இப்படியே உடம்புல அங்க 7 சக்கரங்கள். அட்டாங்க யோகம் 8. இப்ப நல்லதெல்லாம் கத்துக்கணும்னு வச்சுக்கீங்களேன். இந்த அட்டாங்க யோகங்கிறது ஒண்ணு கத்துக்கணும். அதுக்கு திருமூலர் சொன்னது யமம், நியமம், ஆதனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு அட்டாங்க யோகம் இருக்கு. இது 4 நிலையில கத்துக்கினாலே 12 வருஷம் ஆகுங்கிறாங்க. இது அட்டாங்க யோகத்தோட நிலைமை. அடுத்தது நவதுவாரங்கள். இப்ப கோயிலுக்கு போனா நவக்கிரகங்கிறோம் இல்லையா? இந்த நவதுவாரங்கள் தான் உடம்புல அத்தனையும் நம்ம நம்ம 9 வாசல் வச்சுதான் உடம்பு படைச்சிருக்கான் இல்லைங்க. கண்ணு 2, காது 2, மூக்கு, வாய், மலதுவாரம், சிறுநீரப்பை. அப்போ 9 வாசல் வச்சு உடம்பு படைச்சிருக்காங்க. அப்புறம் தசவாயுக்கள் 10 இருக்கு. உங்களுக்கு இந்த உடம்புலெல்லாம் வலியை உண்டாக்குறது தசவாயுக்கள் தான். கண் பார்வை மங்கிறது, கண் பார்வை தெரியாம போறது காரணம் இது எல்லாமே தசவாயுக்களால் அடங்குதுதான். அதுல 10 தசவாயுக்கள் இருக்கு. பிராணன், அபானன், உதானன், சமானன், கூர்மன், நாகன், ஏகதத்தன், தனஞ்சயன். இப்ப 10 வாயுக்கள் இருக்குங்க. அப்ப இந்த 10 வாயுக்களையும் சமமா வச்சுக்க தெரிஞ்சவனால் மட்டும்தான் நோயிலிருந்து வெளிவந்து நோய் இல்லாம வாழ முடியும். இப்ப இந்த 10 இன்னும் தமிழ்ல படிக்கணும், தமிழ் ரகசியம் தெரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க தமிழ் மருத்துவ முறையில இயற்கை வைத்தியம் தான் இறைவனோடது. நமக்கு முதல் வைத்தியம் யாருன்னா எங்க சிவபெருமான் தான். சிவபெருமான் அவர் பேர் வைத்தீஸ்வரன் பேரு. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஒருத்தர் வைத்தியம். அது இருந்து வந்தவங்க தான் 18 அசிஸ்டன்ட் டாக்டர். அவர் மெயின் டாக்டர், இவர் அசிஸ்டன்ட் டாக்டருங்க. 18 பேர். இவங்க எல்லாமே செஞ்சு முடிச்ச சாதனைகள் நிறைய இருக்கு. நிறைய சித்தர் வழிபாடு செய்யறவங்க எல்லாம் போய் கேட்டீங்கன்னா அதிசயமா சொல்லிடுவாங்க. அப்ப நம்ம என்னன்னா, இந்த உடல் அமைப்பு மொத்தமும் இறைவனால் கொடுக்கப்பட்டது. இப்ப எனக்கு என்ன கேள்வினாக்கா, இப்ப நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது நிறைய மாறிடுச்சு. முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. தமிழர் பாரம்பரியம்ங்கிறது உணவே மருந்து அப்படிங்கிற முன்னெடுப்புல போனவங்க இப்ப அந்த பாரம்பரியத்தெல்லாம் விட்டு ரொம்ப விலைக்கு வந்துட்டோமா? ஆமா, நிறைய விலைக்கு வந்துட்டோம். கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, 90% விலைக்கு வந்துட்டோம். இப்ப ஒரு காலத்துல காலை எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், எப்படி உழைக்கணும், எப்படி தூங்கணும், இது எல்லாமே சிஸ்டமா வச்சிருந்தாங்க. அது தமிழை மட்டும் தான் கடைபிடிச்சான். யாருக்கு பயந்து? இறைவனுக்கு பயந்து. குத்தங்க உள்ளுக்குள்ள நடந்துருமோ. ஏன்னா இறைவன் உள்ளுக்குள்ள இருக்காரு. உள்ளம் பெருங்கோயில்
உன்னுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணருக்கு வாய் கோபுரவாசு தெல்ல தெளிந்தற்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புனரைந்தும் காணாமணிகளுக்கு. கடவுள் எங்களுக்குன்னு தேடாதீங்க, இங்க உள்ளுக்குள்ள இருக்கிறாரு, உங்களுடைய வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க ஏதோ தப்பு செஞ்சு இந்த வந்தீங்கன்னா இந்த உடம்பு கட்டாயம் தண்டனை கொடுத்துருவாரு. அவர் கொடுக்கும்போது என்ன பண்றாருன்னா அமுது நஞ்சு ரெண்டும் கலந்தே கொடுக்குறாரு. அதனால இப்ப காலையில டீ காப்பி குடிச்சா கெடுதல் தான். அப்புறம் தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்க. ஏன் உடனே அவங்களுக்கு நோய் வர்றதுல, ஏன் சாகிறதுல? எல்லாமே சேமிச்சு வச்சு உடம்பு செட்டு கொடுக்குது. கெட்டதையும் சேமிச்சு வைக்கும், நல்லதையும் சேமிச்சு வைக்கும் இந்த உடம்பு. ஆமா, அது வர வர ஏஜ் ஆகாத அது ரிசல்ட்டே கிடைக்கும். நம்ம முன்னாடி எல்லாம் ஒரு வேலை செய்யறோம்னாக்கா, நார்மலாவே மனிதர்கள் வேலை செய்யறாங்கனாக்கா உடல் உழைப்பு கொடுத்து தான் வேலை செய்வாங்க. இப்ப நவீனம் நிறைய மாறிடுச்சு, மாடர்ன் டெக்னாலஜிக்கு வந்துட்டோம். இப்ப உழைப்புங்கிறது வந்து ஒரு சேர்ல உட்காந்து ஒரு லேப்டாப் பண்ணுன்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறதா இருக்கட்டும், அப்படி ஆகி போச்சு இல்லையா? அடிப்படையில ஒரு மனிதனுக்கு வேர்வை வெளியேற்றங்கிறது எவ்வளவு முக்கியம்? அதிவேக முக்கியங்க. எப்படின்னா உடம்புல மலக்கழிவு சிறுநீர் கழிவுங்க, அப்படி கிடையாது. வேர்வை கழிவு மிக முக்கியம். இது ரெண்டு சில அடைப்புகள் தான் இருக்குது. வேர்வை கழிவு எல்லா உறுப்புலையும் இருக்குது. அப்ப எல்லா உறுப்புலையும் வேர்வை வெளியேற அளவுக்கு தான் நம்ம உழைக்கணும். அது உடல் உழைப்பு நிறையா இருந்துச்சு, பெண்கள்கிட்ட இருந்துச்சு, ஆண்கள்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே குறைஞ்சி போச்சு. பக்கத்து தெருவுக்கு போறதா அந்த கூட வண்டியை கேட்டு தான் போறோம். அப்ப என்னன்னா வேர்வை நாங்கள் வெளியே வரல, வராம நோயை பெருசாகிடுறவங்களுக்கு இயற்கை வழியில் நிறைய மருத்துவ முறைகள் இருக்கு. அது வந்தா தான் அவங்களுக்கு நோயை குணமாக்க முடியும். இருந்த இடத்துல இருந்தே நோயை குணமாக்கிக்கவே யாராலையும் முடியாது. ஏன்னா சில மூலிகள் உண்மைதான், சித்த மருத்துவம் சொல்ற மூலிகை அத்தனையும் உண்மைதான். நான் சுக்கு விற்கனா சுக்குக்கு மிஞ்ச மருந்து உடனே சொல்லுங்க அப்படிங்க. 10 மிளகு இருந்தா பையன் வீட்டிலே சாப்பிடலாங்குவாங்க. கருவேப்பிள்ளைன்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுங்களா? பெண்களுக்கு கருப்பையில் இருக்கும் வெப்பத்தை தணிக்கும் இல்லை, அதனால கருவேப்பிள்ளைன்னு பேர் வச்சோம். நாம என்ன பண்றோம், அந்த பக்கம் கருவேப்பிலைய தூக்கி எறிஞ்சு போடுறோம். அப்புறம் எங்க கிடைக்கும்? தலைக்கு ஷாம்பு, சிவக்காய் ஷாம்புல போட்டதே கிடையாது, சிவக்காய் அரைப்பம் தான் போட்டோம். ஸ்டெப்பா போய் இப்போ தலைக்கு சாம்பு போடுறோம். வடிவ தலையில போட்ட வாயில நுர, ஷாம்பு போட்டா தலையில நுர, இந்த மெத்தேடு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. அப்ப என்னன்னா நம்ம பழைய உணவு காலையிலிருந்து இந்த பல்ல யாருமே இப்ப விளக்குறது இல்லைங்க. நான் விளக்கிட்டு இல்ல, பல்லு விளக்குறது வேற, துளக்குறது வேற. ஓ அப்படியா? ஆமா, பல்ல வந்து தொட்டு துளக்கணும். இதுதான் ஆள்காட்டி வரல. எதுக்கு சொன்னாங்கன்னா இதை வச்சுதான் தொட்டு துளக்கணும். கையில தான் விளக்கணும். கையில விளக்க. நீங்க இங்க மேல பிரஷ வச்சு தேய்க்க எனாமல மேல போயிட்டே போயிடும். மேல் எனாமல கீழே கீழேயே போயிட்டு இருக்கும். அப்புறம் ஆடத்தான் செய்யும், விளத்தான் செய்யும், பல்லாட்ட போய்தான் தெரியணும். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நம்ம சின்ன வயசுல பார்க்கும்போது எல்லாருமே இயல்பாவே இப்படிதான் பல்லு விளக்குறாங்க. ஆமா, நல்லா இப்படி தேய்க்கிறாங்க. ஆனா மேலும் கீழும் விளக்கணும்ன்றாங்களே, அது எந்த அளவுக்கு சரி? ஏழுங்க கை இருக்குல்ல, எங்க வேணா போகும். வேற இங்கெல்லாம் வச்சுட்டு விளக்குனாங்க. ஒரு அரை மணி நேரம் பல்லு குச்சி வச்சு விளக்குனாங்க. அதுல பல்லுல பட வேண்டிய ஒரே பொருள் துவர்ப்பு கசப்பு தானே ஒழிய எக்காரணத்துக்கு கொண்டு கெமிக்கல்ஸ் கிடையாது. அப்ப உங்க உடம்புல நோயை சுத்தி இயற்கை இறைவனாவே கொடுத்து வச்சிருக்கிறான். பாருங்க, எனக்கு காலில் அடிபட்டுச்சு, ₹1 கூட நான் செலவு செய்யலை, ரத்தம் நிறையா சுட்டுச்சு. இப்போ நிறையா கேட்டிங்கன்னா நான் முதல்ல வந்து எனக்கு அடிப்பட்ட காயத்துக்கு என்ன பண்ணுவேன், முதல்ல ஈர துணி தான் கட்டுவேன். அப்புறம் ஒரு இலை, பச்சை இலை, அரச இலை இருக்கு இல்லையா, அதை வச்சு கட்டிட்டு ரத்தம் நிறுத்திடுவேன். அதுக்கப்புறம் தேங்காய் போடுவேன். கடைசியாக அற்புதமான மருந்து எது தெரியுமா? நம்ம வாயில் சுரக்கிற உமிழ்நீர். ஆமாம், நாய்க்கு புண்ணு வந்தா நக்கியே குணமாக்கும், கோடிக்கு புண்ணு வந்தா கொத்தியே குணமாக்கிடும். மற்ற ஜீவராசிக்கு நமக்கே வர மாட்டேங்குது. ஒண்ணுன்னா ஓடி போயிடுறாங்களா. இங்க பாத்தீங்க, இப்ப நீங்க செருப்பு போடுறீங்களா, செருப்பு தேய்தா கால் தேய்தா? செருப்பு தேயுது. காலு நல்லா இருக்கு, தேய்தா இல்லையா? கால் தேயில. அப்ப என்ன ஆகுது? வளர்ச்சி அடையுது, உருசிதை மாற்றம் நடக்குது. வளர்ச்சிதை மாற்றம், சாகர முடி வளருதுன்னா உறுப்பு எல்லாமே வளரும். மூட்டு வலி வர்றதுக்கு வேற காரணம். அது காரணமே தமிழ் ரகசியத்தில் இருக்கு. அது யாரெல்லாம் வந்து பிராணசாமி சேமிக்க வரல அவங்க எல்லாம் மூட்டு வலி வரும். வாயு உடம்புல தங்கிருது. அந்த வாயு வெளியேற்ற பொருளையும் சாப்பிட்றது இல்லை. எல்லாரும் சுக்காப்பி குடிக்க முடியாது, ஏன்னா குடிச்சாங்க இன்னைக்கு எல்லாம் குடல் புண்ணாய். இப்போ டீ காப்பி யாரெல்லாம் குடிக்கிறாங்க புண்ணாயிடும். இப்போ டீ காப்பிங்கிறது எங்க விளையுதுங்க? மலை பிரதேசங்களோட, ஊட்டி கொடைக்கானல் விளையுதா, அங்கதான் போய் சாப்பிடணும். அது உஷ்ணமான இலை. ஓ, அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான உணவு அங்கங்க எடுத்துக்கணும். நம்ம 5 வகை நிலை சொல்றேன்: மருதம், முல்லை, நெய்தல், பாளையா. அந்தந்த கடல் சார்ந்த இருக்குங்க, கடல் சார்ந்த உணவு சாப்பிடலாம். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அந்தந்த உணவு சாப்பிட்டாலே அது அற்புதமான உணவு. நீ தனியால வைக்க. இது எப்படின்னா, வெள்ளைக்காரனுக்கு உடம்பு உஷ்ணமான குளிர்ச்சியான உடம்பு, அவங்க உஷ்ணம் இல்லைன்னா இறந்து போயிடுவாங்க. நாம உஷ்ணமானவங்க தான் பிறந்தவங்க. அவனுடைய சீதோஷ நிலைக்கு அவன் எடுத்துக்கிறான், அதை எடுத்துக்கணும். அவன் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதை பார்த்து நம்ம காப்பி அடிக்கக்கூடாது. காப்பி அடிக்கக்கூடாது. நமக்கு ஆவாரம் பூட்டி, செம்பருத்தி பூட்டி, சங்கு பூட்டி, இது மாதிரி மூலிகை டீயா இருக்குது. உங்க சங்கு டீ, உங்க சுக்கு காபி டீ. சுக்கு காப்பின்னு இல்லை, சுக்கு காப்பில சில மூலிகைகள் நிறைய கலந்து கொடுக்குறேன். ஆனா இப்ப தனித்தனியா நான் நம்ம ஊர்ல ஏதாவது டீ தூளே கிடைக்கணும்னு வச்சுக்க, ஆவாரம்ப பொறிச்சு அப்படியே வச்சிங்கன்னா டீ தூள் போச்சு, அப்படியே டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். அப்படியே 72,000 நாடி நரம்பு பலமாக ஆவாரம்பு சாப்பிட்டீங்கன்னா, டீ காபி சாப்பிட்டீங்கன்னா 72,000 நாடி நரம்பு பலகீனமாகும். கண்ணு தெரியாம போறதுக்கு காரணம் அதுதான், தலைவலி வர்றதுக்கு அதுதான் காரணம். இப்ப நீங்க இது வந்து இதுக்கு எவ்வளவு செலவு செய்யுங்க? இப்ப 10 வயசுல
அம்மா அப்பா டீ காப்பி கொடுக்குறாங்க. ஒரு 40 வயசு முன்னாடி சாப்பிட்றீங்கன்னா அப்போ ஒரு டீ 10 ரூபாய்ன்னு கணக்கு வைங்க. இந்த விஜயகாந்த் கணக்கு மாதிரி டோட்டலாக கணக்கு போட்டு பாருங்க எவ்வளோ காசு ஆகும். ஒரு 2 லட்ச ரூபா செலவாயிருக்குமா? அப்படின்னா அசைவம்லாம் எவ்வளவு பெரிய இது கிடையாதுமா. அதான் தவறுலாம் நிறையா இருக்குது. அசைவத்தை கண்டு முன்னெல்லாம் நான் பயப்படலை. எப்படின்னா வள்ளுவர் சொன்னப்பையும் கேட்கல, வல்லார் சொன்னப்பையும் நான் கேட்கல. அப்புறம் திருமூலர் ஒரு கருத்து சொன்னார், அது நான் விட்டுட்டேன். பொல்லா புலாலை நுகரும் புலையரை எல்லோரும் காண யமன் தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகடை மல்லாக்க தள்ளி மறுத்து வைப்பேன்னு. போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு நரகம் இருக்கு. நீங்க இங்க தப்பா உணவு உள்ளுக்குள்ள ஊனுல இறக்குனீங்கன்னா அந்த ஊன் பின்னாடி இங்க இருக்கும் போது கடைசியில சேர்த்து கொடுக்கும். போட்டு வலி வாட்டி எதாவது எடுக்க ரணத்தையும் கடைசி ரணம் மரணம் வரணும். அது தாங்க முடியாது. இதுக்கப்புறம் அங்கேயும் போய் இதோ நம்ம எந்த காலம் வந்தோமோ அதோட 3 மடங்கு அங்க காலம் வாழணும். நீங்க எங்க நல்ல வழியா போனதான் நல்லது கிடைக்கும். கெட்ட வழியா இங்க யாருக்கும் துரோகம் பண்றது இல்லைங்க. மனுஷன் தனக்கு தானே துரோகம் ஆகிறான். தன்னை தானறிந்த பின்னே தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை தானறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை தானே அர்ச்சிக்க தானிதான். நம்மளை பத்தி நாமளே உணர்றதில்ல. நமக்கு இந்த உடம்பு வேலை செய்யற ஒரு ஏஜென்ட் மாதிரி தான் வச்சுட்டு இருக்கோம். Hindustan Educational Institutions. Admissions open. ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.